ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனிய காலை பொழுது. இன்றைக்கி என்னுடைய சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே நான் எந்திரிச்ச உடனே டீ காஃபி அந்த மாதிரி எதுவுமே குடிக்கிறது இல்லைங்க. நான் கொஞ்ச நாளாகவே ஒரு 3 வருஷமாகவே இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சிட்ருக்கிறேன். காலையில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, பெரிய நெல்லிக்காய், அது ஒரு 3 நெல்லிக்காய் அப்படி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணுங்க. நம்ம இந்த நெல்லிக்காவை கொட்டையை எடுத்துட்டு க்ளீனாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்திக்கணும். அதுக்கப்புறமா தோல் சீவன இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அது கூட நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை, அதாவது கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு நான் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். அது வாடிடுச்சுன்னா நான் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வாங்கிட்டு இந்த ஜூஸ்க்காகவே நான் வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி அந்தளவு கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் இது வெதுவெதுப்பான தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணுங்க. இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்திட்டு ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நம்ம இந்த ஜூஸை பொறுத்த வரைக்கும் எப்படி குடிக்கணும்னா, எடுத்துட்டு நம்ம புழிஞ்ச உடனே போய் உட்காந்து கடகடன்னு குடிக்கக்கூடாதுங்க. இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் வச்சு அது குடிக்கணும். நம்ம உமிழ்நீரோடு சேர்த்து மெதுவாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது இது ஸ்லோவாக மெதுவாக நம்ம குடிக்கணும். இது இதில் எவ்வளோ ஹெல்த் இருக்குன்னா, நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுங்க, இடுப்பை சுற்றி இருக்கிறதான அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரையும். அதுக்கப்புறம் நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும். நிறைய முடி கொட்டுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் இதில் நன்மை இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது குடித்தாச்சுன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம காஃபியோ டீயோ பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே எடுக்க வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் அப்படியே அதுவே நமக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை தாங்க. இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவ் விட்ருக்காங்க. 10th +2 எல்லாம் அவங்களுக்கு சென்டம் அடிச்சிருக்கிறனால அந்த ஸ்கூலில் அவங்க இன்றைக்கி ஹாலிடே கொடுத்துருக்காங்க. பசங்கள்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் தோசையெல்லாம் போட்டு கொடுத்தாச்சுங்க. இதுதான் இன்றைக்கி காலையில் உள்ள வீடியோ. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.